தென் மாவட்டங்களில் அதி கனமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கொட்டி தீர்த்த மழையால் நெல்லை வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. தென் தமிழகத்தில் இன்றும் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் கனமழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் கனமழையால் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரபல செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா வெள்ளத்தில் சிக்கி தவிப்போரை மீட்க படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மழை வெள்ள பாதிப்பை தடுக்க 10 சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சிவ்தாஸ் மீனா மழை பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையும் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.